ஏப்ரல் மாதத்தில் ஓரர்த்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா நிலா கண்கள் கசக்கி நான் துள்ளி எழுந்தேன். அது காதில் சொன்னது ஹலோ ஹலோ. என்ன விஜய், காலையிலே பாட்டுலாம் பலமா இருக்கு. வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன். சரி, நீங்க பாடிக்கிட்டே இருங்க, எனக்கு வேலை கிடக்கு. நில்லு நில்லு, எங்க ஓட பாக்க? பிறவு கேள்வி கேட்ட பாட்டு பாடிக்கிட்டே இருக்கீங்க, உங்ககிட்ட என்னத்தை போட்டு பேச? அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே. சரி, நான் போறேன். நில்லு நில்லு, போவாத. என்ன விஜய், என்ன விளையாட்டு இது? இப்ப எங்க அவசரமா போற? கீழே போய் கிச்சன்ல ஏதாட்டு வேலை இருக்கான்னு பார்க்க போறேன். அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், இன்னைக்கு லீவு தானே உனக்கு. ஆமா விஜய், அதான் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். வீட்டுல நிறைய வேலை இருக்கு, பார்க்க வேண்டாமா? ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், எனக்கும் லீவு தான் உனக்கும் லீவு தான். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம 2 பேரும் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? வெளியே வா. இன்னைக்கு எப்படி போக முடியும்? பிரியாணி வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்கள வேற பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவன் நல்லா தானே இருக்கா, அவளை எதுக்கு ஒரு ஆள் பார்க்கணும்? ஐயோ, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, எந்த நேரத்துல வேணாலும் பிரசவ வலி வரும், அதனால ஒரு ஆள் கூடயே இருக்கணும். சரி, அப்படின்னா ஒன்று செய்யுமா? என்ன செய்ய போறீங்க? கார்த்திக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லிட்டு பிரியாவை கூட்டிட்டு வெளியே போக சொல்லிடுவோம். நம்ம 2 பேரும் வெளியே போயிடுவோம். உங்களுக்கு மட்டும் எப்படித்தான் இப்படிலாம் ஐடியா வருதோ? சரி சரி, நீ போய் ரெடியாவு, நான் கார்த்திக்கு ஃபோன் அடிச்சுட்டு அவனை வர சொல்லுதே. சரி விஜய், வெளியே போலாம். நந்தினி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சரி சரி, ஐஸ் வைக்காதீங்க. ஐஸ் வைக்கல மேடம், உண்மையத்தான் சொல்லுதே. சரி விஜய், நீங்க கிளம்புங்க, நானும் கிளம்பிட்டு வரேன். சை, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்கும்? என்னம்மா, ஏன் ரொம்ப கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, விடுங்க. எதுனாலும் அத்தையிட்ட சொல்லுமா, அத்தை பார்த்துக்கிடுதே. உங்களால் சரி பண்ண முடியுமா? நீ இப்படி கவலையா இருந்தா அத்தைக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. என்ன விஷயம்னு சொல்லு, அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதே. ஆண்டி, நானும் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எரிச்சலா இருக்கு. வீட்டில் ஏதாட்டும் வேலை செய்ய வேண்டாமா? அதான் நான் இருக்கேன்லம்மா, நான் பார்த்துக்கிடுதே. இல்லை ஆண்டி, எனக்கு ரொம்ப போர் அடிக்கி. சரி, அதுக்கு இப்போ என்ன செய்யணுங்க? நானும் இந்த வீட்டில் ஏதாவது வேலை செய்தேன் ஆண்டி. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. ஆண்டி ப்ளீஸ், நான் சமையல் பண்ணணும், எனக்கு ஏதாட்டும் சொல்லி கொடுங்க. ஐயோ, பிள்ளை இவ்வளோ ஆசைப்படுதே. சரி, எதையாட்டும் சொல்லி கொடுப்போம். ஆஹா, எனக்கு சமையல் சொல்லித்தர போறீங்களா? ஆமாம் ஆமாம், அடுப்பங்கரைக்கு வா. இந்தா வந்துட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. என்ன ஆண்டி, எல்லாத்தையும் நீங்களே போட்டு உள்ளே வச்சு மூடி வச்சிட்டீங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டேனே. இங்கே பாருமா, எடுத்த எடுப்புலையே ஒன்று எல்லாத்தையும் போட விட முடியாது. குழம்பு கொஞ்சமாட்டு நல்லா இருக்கணும்ல, அதனால அத்தை செய்யுதேன், நீ பார்த்துக்கிட்டே இரு சரியா? ஒரு 2 நாளைக்கு பாரு, அத்தை சொல்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செய், அதுக்கு பிறகு உன்னையும் செய்ய விடுதே. அப்படியா? சரி ஆண்டி. சரி, நீ இங்கேயே நின்று பார்த்துக்கோ. 2 விசில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கி கீழே வச்சிரு. நான் போய் சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் வெட்டி கொண்டு வரேன். ஆ சரி ஆண்டி. 2 விசிலுமா, மறந்துடாத. என்ன ஆண்டி, இந்த சின்ன வேலையை கூட செய்ய மாட்டேனா? போங்க, நான் கரெக்டாக செஞ்சு வைக்கேன். சரி, நம்ம லெவலுக்கு ஒரு பிரியாணி கிண்ட சொல்லி தருவாங்கன்னு பார்த்தா குக்கர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்களே. இன்னும் எவ்வளோ நேரம் இங்கேயே நிற்கணும்னு தெரியலையே, ரொம்ப போர் அடிக்கே. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு காயெல்லாம் வெட்டி கொண்டு வந்துட்டேன். குக்கர் ஆஃப் பண்ணிட்டியா? அதை எப்போவோ ஆஃப் பண்ணிட்டேன் ஆண்டி. சரி, நல்ல பிள்ளை. இரு, காயை வச்சுட்டு குக்கரை திறந்து பருப்பு வெந்துட்டான்னு பார்ப்போம். ஆ சரி, பாருங்க, என் திறமையை பார்த்துட்டு பாராட்டுங்க. குக்கர் ஆஃப் பண்ணதெல்லாம் ஒரு திறமையா? என்னது இது, பருப்பு இப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கா? அப்போ நான் அடிச்சு போட்டு தூங்க சொல்லுங்க. அடியே, குக்கர் ஆஃப் பண்ணியா இல்லையா? எத்தனை விசில் வந்துச்சு?
நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. 2 விசிலில் ஆஃப் பண்ணிடணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாடி, எப்பவும் 2 விசில் வச்சோன்னே பருப்பு நல்லா வெந்துருமே. இப்போ வெந்ததுக்கு உண்டான அடையாளத்தையே காணும். குக்கரும் சுடமடைக்கி. நீங்கள் என்ன சொன்னீங்க? குக்கர் சுடணும்னா சொன்னீங்க, 2 விசில் வரணும்னு சொன்னீங்கல்ல. அதனால நானே 2 விசில் அடிச்சுட்டு குக்கர் ஆஃப் பண்ணி கீழே வச்சுட்டேன். இப்போ தெரியுதாடி உன்னை எதுக்கு அங்கேயே உட்கார வச்சுட்டு நானே எல்லா வேலையும் செய்தேன்னு. என்ன ஆண்டி நீங்கள் 2 விசில் அடித்தா பருப்பு வெந்துரும்னு சொல்லாமல் விட்டுட்டீங்க? இந்த ரகசியத்தை ஊர் பூரம் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. ஊரெல்லாம் கேஸ் தட்டுப்பாட்டில் மக்கள் அங்கேயும் இங்கேயும் தவிச்சுக்கிட்டு கிடக்காங்க. நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரும் விசில் அடித்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்கல்ல. எல்லாம் என் நேரம், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பருப்பு கடுத்து என்ன செய்யணும்? பருப்பு கடுத்து எண்ணெயை 4 வெட்டி இந்த குக்கருக்குள்ளே போட்டு பொங்கி தின்று. சீ, நீங்கள் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்க மாட்டீங்க. இந்த காயெல்லி உள்ளே போட்டு சாம்பார் வைங்க. முருங்கைக்காய் நல்ல காயாக இருக்கே. சாம்பாரில் வெட்டி போட்டால் சாம்பார் இன்னைக்கு நல்லா மணக்கும். இன்னைக்கு பங்குனி உத்திரமா இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு புதன்கிழமை கறியை வாங்கி வச்சிருப்பேன். பங்குனி உத்திரம்னு கறி எதுவும் செய்யக்கூடாது. நல்ல சாம்பார் வச்சு கூட்டு பொரியல், ஒரு தயிர், வத்த குழம்பு, அப்பளம், அது இதுன்னு வச்சு சாப்பிடணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசையாக இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். ஒரு பாயாசம் ஒன்று வச்சிடணும், ஒரு வடையை சுட்டுறணும். அப்போ தான் நல்லா இருக்கும். தூக்கி அடிக்க சொன்னா அங்கனையே அடிச்சுட்டு கிடக்கானுங்க. பந்து வெளியே போகுதா இல்லையா? எல்லாரும் வரிசை எப்படி அவுட் ஆயிட்டே போனானுங்கன்னா எப்படி ஜெயிக்க? ஏங்க இதே கிரிக்கெட் தானே நேற்று ராத்திரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு? ஆமா, நேத்து சரியா பார்க்கல. அத இன்னைக்கு ஒரு தடவை பார்க்கலான்னு பார்க்க. உங்களுக்கெல்லாம் எவன் லீவு கொடுத்தா? ஏன் ஒரு நாளைக்கு நான் வீட்டில் இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? ராத்திரி வந்தாலும் இதைத்தான் பாக்கீங்க, காலையில வீட்டில் இருந்தாலும் இதைத்தான் பாக்கீங்க. ஒரே பொழுதுபோக்குக்கு இதானா? வேற எதுவுமே டிவியில் இல்லையா? வேற என்னத்தை பார்க்கணுங்க? சீரியல் பார்க்கணுமோ? சீரியல்லாம் பார்க்க வேண்டாம், ஒரு நியூஸுக்கு வைக்கலாம்ல. இப்போ நியூஸை பார்த்து நீ என்ன செய்ய போற? நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட வேண்டாமா மனுஷா? எலெக்ஷன் நடக்கு, எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த ஊருக்கு எப்ப போறாங்க, என்னென்ன பேசுதாங்கன்னு எல்லாம் தெரிய வேண்டாமா? சரி, அந்த செய்தியெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சுக்கோ. நான் இன்னைக்கு வீட்டில் கிடக்கோம்ல, நான் என் இஷ்டத்துக்கு டிவி பார்த்துக்கிடுதேன். எக்கிருக்கு பிடிச்ச மனுஷா, புதுசா எதையாவது பார்த்தா பரவாயில்ல. நேற்று ராத்திரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தீரு, காலையில விடிஞ்சோடனே அதையே பார்த்தீரு, இப்போ மத்தியானமும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கீரு. பொழுதன்னைக்கு அதே தான் பார்ப்பீரா? நேற்று பார்த்தது மேட்ச்சு, இன்னைக்கு பார்க்கறது ஹைலைட்ஸு. அப்படின்னா என்னது? நேற்று முழு மேட்சும் போட்டாங்கல்ல, இன்னைக்கு அதில் 4 அடித்தது, 6 அடித்தது, அவுட் ஆனது, அதை மட்டும் காட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் ஹைலைட்ஸு. அப்ப அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுமோ? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நான் கொஞ்ச நேரம் பொழுது போலையேன்னு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சலன்னு ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு, அதையெல்லாம் பார்க்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு டிவியே பார்த்துட்டு கிடக்கீரு. வீட்டில் என்ன வேலை வச்சிருக்க? உங்கள் மகளை காலேஜில் கொண்டு சேர்க்கணும்ல, அதுக்கு எந்த காலேஜ் என்ன ஏதுன்னு பார்க்க சொன்னேன். அதை பார்க்க மாட்டேக்கிரு. அடுப்பங்கரையில் சிங்கில் தண்ணி ஒழுகிட்டே கிடக்கு, அது என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேக்கிரு. ஒரு ஆள் வர சொல்லி அதை ரிப்பேர் பார்க்கலாம்ல. அதுக்கெல்லாம் ஆளை கூப்பிட்டா அவன் 1000 கொடு 500 கொடும்பானுங்க. அப்போ நீங்களே போய் பாருங்க. சும்மா வெட்டியா உட்காந்து பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வீட்டு வேலையை பார்க்கலாம்ல. பார்க்கேன் பெறவாட்டி பார்க்கேன். மத்தியானம் ஆயிட்டு இன்னும் பார்க்க மாட்டேங்கிரு. இன்னும் எப்போதான் பார்க்க போறீரோ தெரியல. வெயில் போட்டு மண்டைய பிளக்குமா. இந்த நேரத்தில் போய் வீட்டில் வேலையெல்லாம் சொல்லாத. பிறவாட்டி செய்யுவோம். சாயந்தரம் வெயில் தார செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே வந்து மண்டையில் வெயில் அடிக்கி. வீட்டுக்குள்ள இருந்தாலும் புழுக்கமாக இருக்குல்ல. சரி, அப்பனா எந்திங்க. 2 பேரும் கிளம்பி போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி கடைக்கு போவோம். போயிட்டு அங்கே ஒரு ஏசியை பார்த்து வாங்கிட்டு வருவோம். வந்து இந்த ஹால்லையும் ஒரு ஏசியை மாட்டி விட்டுருவோம். அப்போ தான் நல்லா குளுகுளுன்னு இருக்கும். சரி இரு, இந்த 10 நிமிஷத்துல உனக்கு எப்படியாட்டு நான் அந்த சிங்கர் ரெடி பண்ணி தாரேன். சரியா? கவலைப்படாம இரு, இன்னைக்குள்ள கதையை முடிச்சிருதேன். ஏங்க, இந்த 2 வருஷத்துக்கு முன்னால IPL மேட்ச் பார்க்க போறேன்னு எல்லாரையும் மெட்ராஸுக்கு கூட்டு போனீங்கல்ல, அதே மாதிரி இந்த வருஷமும் கூட்டு போங்களே.
ஏம்மா தாயே, சும்மா இருமா, இழுத்து இழுத்து விட்டுறாத. நம்மகிட்டலாம் துட்டு கிடையாது. போன தடவை எல்லாரும் ஆளாளுக்கு காசு போட்டு தானே வந்தாங்க. அதே மாதிரி ரயிலில் போகுமே, நல்ல ஜாலியாக இருக்குமே. ஏம்மா எல்லாரும் இழுத்துட்டு அலைய முடியாதும்மா. பெசாட்டுக்கு செவனேன்னு கெட. நானே போவாம இங்க உட்காந்து டிவியில மறுபடி மேட்சை பார்த்துட்டு கிடக்கேன். இவ போனுங்கா. போய் இவளுகளுக்கு ஊரை சுத்தி ஊழியம் பார்த்துக்கிட்டு அலைய முடியாது. துட்டை செலவழிச்சுக்கிட்டு நான் தான் அலையணும். அங்க போகணும் இங்க போகணும் பழுக. மெட்ராஸுக்கு வந்துட்டோம் சுத்தி பார்க்கலையாம் பழுக. பிறகு நம்ம தான் தெரு தெருவா இழுத்துக்கிட்டு அலையணும். எங்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டேங்க. நேராக போகிறோம், கிரிக்கெட்டு பார்த்துட்டு அப்படியே நேராக திரும்பி வந்துடுதோம். ஏம்மா அப்படியெல்லாம் போக முடியாதும்மா. பெசாட்டுக்கு கடை. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் என்னைக்கு நடந்துச்சு? இந்த உலகத்தில் நம்மலாம் பொம்பளையா பிறந்ததே தப்பு. எங்கள் அப்பா அப்பாவே சொன்னார், உனக்கு இந்த குண்டோதரம் வேண்டாம்மா, பக்கத்தூர் பண்ணையார் மகனை கட்டி வைக்கன்னாரு. நான் தான் கேட்டேன்னா, பாவம் இவர் குண்டா இருக்காரு, நானும் குண்டா இருக்கேன், 2 பேருக்கு நல்ல மேட்ச் ஆயிரும், அதனால இவரை கட்டிக்கிடுதே, என்னை விட்ட இவருக்கு வேற யார் வாழ்க்கை கொடுக்க முடியும், அப்படி இப்படின்னு எங்கள் அப்பாட்ட நான் பேசிட்டு வசனம்லாம் பேசினேன். பேசி முடிச்சு இவரை கட்டி கூட்டு வந்து வச்சிருக்கேன். இவர் என்னடானா ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்க கூட கூட்டு போக மாட்டேக்காரு. என்ன வாழ்க்கையோ இது. அப்படியாட்டி, அப்பனா பணம் நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம். எனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது. என்ன அடுத்து இவ வாரா? எம்மா உள்ளங்கால ரொம்ப அரிக்குமா. அப்படியாட்டி, அப்பனா ஊருக்கு போவேன். ஜாலி, நான் ஊருக்கு போறேன். லட்சுமி, என்னங்க? எனக்கு இந்த முதுகுல, இந்த கையில, வயிற்றுல எல்லாத்துலயும் அரிக்கி. அதுக்கு என்ன அர்த்தம்? குளிக்கும் போது நல்லா தேய்ச்சி குளிக்கணும்னு அர்த்தம். எங்க கிளம்பிட்ட? ஏங்க இன்னைக்கு பங்குனி உத்தரமா இருக்குல்ல, அதனால நானும் ராதாவும் சேர்ந்து இந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற சாஸ்தா கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம். அப்படியா? சரி போயிட்டு வா. கடையை லீவ் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வீட்டில் கிடக்கும். இவ கிளம்புதேங்கா. சரிங்க, போயிட்டு வாரேன். எப்படி எனக்கு சாப்பிட என்ன வச்சிருக்க? தோசை மாவு இருக்குங்க. மாவை கரைச்சு குடிச்சிடவா? கரைச்சு குடிச்சாலும் சரி, கரைச்சு குடிச்சிட்டு அடுப்பு மேலே ஏறி உட்கார்ந்தாலும் சரி, போயிட்டு வாரேன். கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரேன்ட்டு போனா இன்னும் ஆளை காணும். என்ன இவ வாரா? கனகா வாட்டி, என்ன இந்த பக்கம்? நேரமே போகலை, அதான் சரி உன்னைய பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சா? சாப்பிட்டியா? சோறு கறியெல்லாம் அவ செஞ்சுட்டு கிடக்கா, நான் சும்மா தானே இருக்கேன்னு வந்தேன். உன் பேத்தியால் எங்க? பேத்திய தூங்கிட்டு இருக்கா, அவங்க அம்மா கறி பார்த்துக்கிடுவா. சரி, உன்னை நானே வந்து பார்க்கணும்னு நினச்சேன். நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவட்ட வம்பளத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடக்க? அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, அதான் சண்டை போடுதேன். மருமகளை பிடிக்கலனாலும் உன்னை பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு அவகிட்ட அப்படியே பெருமையாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே சமாளித்து போயிடணும். என்ன சொல்லுதே? அவட்ட போய் நான் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கணுங்கியோ? அப்படி சொல்லலட்டி, மருமகளை பிடிக்காதுன்னாலும் பிடிச்ச மாதிரி காட்டிக்கிடணும். மருமகளே அத்தைக்கு இந்த காப்பியை போட்டு தாம்மா, நீ செஞ்சாதான் காப்பி நல்லா இருக்கும், நீ பொங்கினாதான் சோறு நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு அவளுக்கு தலையில் ஐஸ் வைக்கிற மாதிரி பேசணும்னு வச்சுக்கோயேன். நம்மளுக்கு வேலை நடக்கும், அவளுக்கும் அத்தை நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களே, நம்ம அத்தைக்கு அதை செய்யவும் இதை செய்யவும் ஓடி ஓடி செய்வாளுங்க. உனக்கு அது தெரிய மாட்டேக்கே. ஓஹோ, இப்படி செய்யலான்னு இப்படி செஞ்சு கூட அவளை வேலை வாங்கலாம். இப்போ நாளை எப்படி பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு கதை. சேரிட்டி, உன்னை வந்து பார்த்தது எனக்கு நல்லதாக போச்சு. நீ எனக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்க. மருமவ கறியெல்லாம் பாசமாக பேசுனா ஏமாந்துருவாளுக. நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் தான் இவ்வளோ நாளாக தெரியாமல் இவட்ட போட்டு சண்டை போட்டுட்டு மண்டையை உடச்சிட்டு கிடந்திருக்கேன். இன்னும் அவளுக்கு ஏற்ற மாதிரியே போயிட வேண்டியதான். நெட்டச்சி பாவும் மாமியாருன்னு இவளுக்கு எல்லாம் செய்யுதா? இவ அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம இப்படித்தான் சொல்லி மாமியாரையும் மருமகளையும் எப்படியாட்டு சேர்த்து வைக்கணும். என்னட்டி யோசிக்க? ஒன்றும் இல்லை கனகா, ஏன் மருமவக்காரி கடைக்கு போனா எப்போ வருவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வெயில் கொடுமை தாங்காம மூஞ்சி எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம ஊரில் விற்கிற எல்லா க்ரீமையும் வாங்கி போட்டாச்சு. லோசனு கீசனு சன்ஸ்கிரீனு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு பார்த்தாச்சு. ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேக்கி. இனிமே எதையாட்டும் ஒன்று வாங்கணும்னா வேற மூஞ்சி தான் வாங்கணும் போல. அடிக்கிற வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் போடாமல் போனால் 2 கண்ணு அவிஞ்சிரும்.
அதுக்கு தான் மத்தியான வெயிலுக்குள்ளே கடைக்கு போவாத, பிற வாட்டி போனேன், நீ எங்கே கேட்க, உடனே போய் வாங்கிட்டு வந்துடணும்னு ஓடுதே. தக்காளி இல்லாமல் என்ன குழம்பு வைக்க? அதான் போனேன். தயிரை ஊற்றி தின்னுட்டு போயிடலாம்ல, தக்காளி இருந்தால் தான் இப்போ குழம்பு வைக்க முடியுமா? தயிர் யார் வச்சிருக்கா? உங்கள் தாத்தாவை வச்சிருக்காரு. அதையும் கடையில் தானே போய் வாங்கிட்டு வரணும். சரி சரி, நீ சொன்ன சரியாக தான் இருக்கும், உள்ளே போய் வேலையை செய். ஏத்தே, உங்களுக்காண்டி நான் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தே. ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். நல்லா குளு குளுன்னு குடிச்சிட்டு உட்காந்துருங்க. சரி மருமோளே, என் மருமோனா மருமோ தான், அத்தைக்காண்டி அழகா ஜூஸ் போட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஜூஸ் போட்டு கொண்டு வாம்மா, அப்படியே கனகாக்கு சேர்த்து கொண்டு வா, நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். சரி தே, கொண்டு வரேன். இந்த கிளவி வேற வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன 7:30 கூட்டி விட போகுதுன்னு தெரியலையே. நெட்டச்சி பாவும். பாத்தியாட்டி, மருமோளே நீ சொன்ன சரிதான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உடனே எத்தே இருங்க உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன்ட்டு போறா. பாத்தியா, இப்படித்தான் மருமோளை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிடணும். நல்லா புரியுது டி, நல்லா புரியுது. இனிமே நானும் இதையே ஃபாலோ பண்ணுதே. அதுக்கு பிறகு என் மருமவளை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிடுதே. அந்த அலமேலு கூட சேர்றதை முதல்ல நிறுத்து. உனக்கு அவள் ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தானா வாங்கி திங்காத. அதெல்லாம் தலைவர் வீட்டிலேருந்து திருடி கொண்டு வர்றது. அவர் என்னைக்குனாலும் போலீஸை கூப்பிட்டு பிடிச்சி கொடுத்துருவாரு. சரியா? அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போனால் நீயும் சேர்ந்து தான் ஜெயிலுக்குள்ளே போவே. எம்மாடி, திருடியா கொண்டு வரா? ஆமாம், பிறகு அந்த பொருளெல்லாம் அவட்ட எங்கே இருக்குது? அவள் தலைவர் வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு கொண்டு வர்றது தான் உனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து தாரா. உன் மருமவளையும் உன்னையும் பிரிக்கணும்னு பார்க்கா. எதுக்குன்னா, நாங்கள் எல்லாரும் அவள் கூட சண்டை போட்டோம், அதனால எல்லா வீட்டில் உள்ளவங்களையும் பிரித்து விட்டுறலான்னு பார்க்கா. அதை நம்ம சரிப்பட்டு வராது. அவளை கொஞ்சம் விலைக்கு வைக்கிறது தான் நல்லது. நீ கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோ. நீ எப்படி எனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் அவளும் ஃப்ரெண்டு. நான் ஃப்ரெண்டுன்னு தான் பழகுதேன். அதுக்கு நான் திருடின பொருளெல்லாம் கொண்டு வந்தால் நான் வாங்க மாட்டேன். சரி, பார்த்து நடந்துக்கோம்மா. மொட்டை மாடியில் வச்சா காக்கா சோறு திங்கவே மடக்கி. பேசாம இந்த ரோட்டில் இருக்கிற குட்டி சவுத்து மேலே வச்சிருவோம். இங்கே தான் கரெக்டாக இருக்கும். கா 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 காக்கா. என்ன காக்காவை கூப்பிட்டா தலைவர் வராரு? என்னம்மா லட்சுமி, பங்குனி உத்தரத்துக்கு படையல் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா அண்ணாச்சி, காக்கா சாப்பிடுவோன்னு கொண்டு வந்து வச்சேன். ஒரு காக்காயும் வர மடக்கி. வீட்டு மாடியில் வைக்க வேண்டியது தானே, இங்கே கொண்டு வந்து ரோட்டில் வச்சுக்கிட்டு இருக்க? மாடியில் வச்சா ஒன்றும் திங்க மடக்கி. அங்கனே இங்கனையும் காக்கா இழுத்து போட்டு போயிடுது. மொட்டை மாடி பூரா சோறும் பறக்கையுமா கிடக்கு. அதை போட்டு எவ சுத்தம் பண்ணிக்கிட்டு கிடக்க? அதை இங்கே கொண்டு வந்து வச்சேன். காக்கான்னு கத்து, காக்கா வரும். கா 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 கா. இந்த வந்துட்டு தலைவரே, காக்கா வந்துட்டு. காக்கா சாப்பிடு. எப்பாடி, இப்பெல்லாம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. காக்கா வந்து சோறு எடுத்துட்டு. சரிம்மா, நீ காக்காவை சாப்பிட வச்சுக்கிட்டு இரு, நான் போயிட்டு வரேன். தலைவர் என்னாச்சி, அதெல்லாம் கிடக்கட்டும். காக்கா சாப்பிட்ரும், அதை விடுங்க. பெரியாளுக்கு எப்போ டாக்டர் தேதி கொடுத்துருக்காங்க? குழந்தை என்னைக்கு பிறக்குமா? அது இன்னும் 1 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்போ தான் 8வது மாதம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1 மாதம் முடியட்டும், அதுக்கு பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சொல்லுதோன்னு சொல்லியிருக்காங்க. பெரியாளை வெளியே பார்க்கவே முடியலையே. அவள் வீட்டுக்குள்ளேயே கிடக்கா. ஏதாவது வெப் சீரிஸ் டிவியில் பார்த்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே பொழுது ஓட்டிக்கிட்டு கிடக்கா. நல்லா சாப்பிட சொல்லுங்க, நல்லா வாக்கிங் போக சொல்லுங்க, ஜூஸ் கீஸ் நல்லா குடிச்சு உடம்ப தேத்த சொல்லுங்க. அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தாம்மா இருக்கோம். அவள் சாப்பிட்டா தானே, வேண்டாம் வேண்டாங்கா. ஐயோ சாப்பிடணும் தலைவரே. இப்போ சாப்பிட்ற சாப்பாடு தான் பிள்ளைக்கு உடம்புல போய் சத்து சேரும். சாப்பிட்றதுக்கு என்னம்மா குறை? எல்லாத்தையும் வாங்கி போட்டுருதே, சாப்பிட மாட்டேக்காளுகளே. சரி, நான் வந்து பார்த்து சொல்லுதேன் தலைவரே. பிரியாட்ட சொன்னா கேப்பா. நல்லா இருப்பம்மா, வந்து சொல்லிட்டு போ. சரி தலைவரே, நானும் நெட்டச்சியை வந்து நாளைக்கு வந்து பிரியாவை பார்க்கோம். ஆட்டும்மா, பஞ்சாயத்து ஆபீஸில் ஒரு வேலை கிடக்கு, போயிட்டு வாரேன். என்ன 7 மணி ஆக போகுது, இன்னும் என்ன சாப்பாடு செய்யணும் என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்காம பெசாட்டுக்கு உட்காந்துருக்கா. எத்தே ராத்திரிக்கு என்ன சாப்பாடு வேணும்? பெசாட்டுக்கு மங்கம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சிட வேண்டியதான். என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டால் திரும்பி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நீ எது வேணாலும் செய், அத்தை சாப்பிட்டுக்கிடுதே. என்ன பேச்செல்லாம் புதுசாக இருக்கு? நீ என்ன எனக்கு கெட்டதையா கொடுக்க போற? அத்தைக்கு உடம்புக்கு எது நல்லதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி எதுனாலும் கொடுமா, அத்தை சாப்பிடுதே. ராமு, ஆஸ்பத்திரி எதுவும் திறந்துருக்குமா இப்போ? ஏன் நெட்டம்மா, என்னாச்சு? இல்லை, உங்கள் சித்தி ஒரு மாதிரி மரகலண்ட மாதிரி பேசுதாக. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கேன். நெட்டம்மா, நீ என்ன சாப்பாடு செஞ்சாலும் பரவாயில்லன்னு தானே சொல்லுதாக. அதுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்?
இல்லை ராமு, எதுக்கு கூகுளில் இதுலேயும் பார்த்து ரெடி பண்ணி வைங்க. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருந்தாலும் இருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் நம்மளை மெண்டல் ஆக்கிடுவா போலையே. ஏட்டி நீ எதுனாலும் செய்யிட்டி, நான் சாப்பிடுதேன். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், தயிர் சாதம், வடை எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுதேன். சரியா? கீரையை கடைஞ்சி கொடுத்தா கூட சாப்பிடுதேன். ராத்திரி போல் கீரை யார் திம்பா? அவ்வளோதான், முடிவு பண்ணியாச்சு. உங்களுக்கு பைத்தியம் முத்திட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துற வேண்டியதான். சித்தி உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு வேணா போகுமா? எனக்கு இருக்கு போயில. அவ தான் கூறுகட்டத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கான்னா நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகுமான்னு கேட்க. இல்ல சித்தி, நீங்க எப்பவும் இப்படிலாம் பேச மாட்டீங்கல்ல, அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. இல்லை இல்லை, அவ கூட சண்டை போட்டு என்ன செய்ய? அதனால அவ சமாதானமா போயிடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே அவ என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரிதான். சமாதானமாக போகிறீங்களா? ஆமாட்டி, மாமியார் மருமகளும் சண்டை போட்டுட்டே கடந்த எரிச்சலா இருக்கு. அதனால நீ சொல்றதே நானுமா கேட்க. எப்பாடா இப்போ வாட்டு புத்தி வந்துச்சே. இன்னுமே தான் இந்த கனகா யாருன்னு நீ பார்க்க போற. ஐயோ, வலி தாங்க முடியலையே. ஆண்டி, இங்க பாருங்க, அச்சு முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுவோமா? ஆட போடி, நானே பல்லு வலி தாங்காம தவிச்சுக்கிட்டு வாரேன். அச்சு முறுக்கு கிச்சு முறுக்குன்னு வந்துட்டா. வேண்டாம், தூக்கிட்டு போ. என்ன ஆண்டி, பல்லு வலிக்கா? ஆமாடி, பேசக்கூட முடியல. தூரப்போ, உயிரை வாங்காத. என்ன செய்யுத? பல்லு எதுக்கு வலிக்குன்னு பார்க்க. வாய் தரங்க நல்லா. இவன் என்ன செய்ய போறான்னு தெரியலையே. என்ன ஆண்டி, சாக்லேட் ரொம்ப திம்பிங்களோ? 4 பல்லு வரிசையா சூத்த பல்லா இருக்கு, ஓட்ட ஓட்டையா வேற இருக்கே. ஐயோ, பல்லு வலிக்கிற கொடுமையோட இவ கொடுமை பெரிய கொடுமையா இருக்கே. அப்படியே வாயை வச்சுட்டு இருங்க, இந்த ஒரு நிமிஷத்துல வந்துடுதே. அச்சு முறுக்கே இரு, முதல்ல எங்க அத்தையை கவனிச்சிட்டு வந்து உன்னை கவனிக்கேன், சரியா? வருத்தப்படாம இரு. கடவுளே, பல்லு வலி கொடுமை பெரிய கொடுமையால இருக்கு. ஆஸ்பத்திரியில போய் மாத்திரையை வாங்கி தின்னாதான் சரியா வரும் போலையே. ஆண்டி, நான் வந்துட்டேன். என்னடி இது? உங்க பல்லுல ஓட்டையை அடைக்க சிமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். வாயை நல்லா காட்டுங்க.